ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா என்ன பெனிஃபிட்? அந்த ரூட் லைன் நம்ம செட் பண்ணி அதை ஒரு மேப்பாக நம்ம செட் பண்ணால் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? ஏன் இதை நிறைய பேர் பண்ணுறாங்க? ஏன் இது சம்மந்தமாக நிறைய வீடியோ வருது? ஏன் ஏர்லி மார்னிங் எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க? அதில் இருக்கிறது நன்மைகளும் அதில் இருக்கிற உங்கள் பெனிஃபிட்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு மெயினாக நான் கொடுக்கறது ஒரு 9 ஸ்டெப் உங்களை நான் செய்ய சொல்ல போகிறேன். இந்த 9 ஸ்டெப்பை நீங்கள் கடைப்பிடிச்சாலே அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கெட் அப் ஏர்லி மார்னிங். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க ஒரு வீடியோவில் ஏர்லி மார்னிங் எந்திரிங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதே பல பேருக்கு பல கஷ்டமாக இருக்கும். அது ஏன்றது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதுக்கும் ஒரு சொல்யூஷன் நான் தரேன். ஏர்லி மார்னிங்னா ஒரு 4 மணியோ 5 மணியோ 6 மணியோ பெட்டர். என்னை கேட்டால் ஒரு 5:30க்குள்ளே எந்திரிக்கிறது. அந்த 3:30லேருந்து 5:30க்குள்ளே எந்திரிக்கிற டைம் நம்ம செட் பண்ணுறது. அதுக்கு எப்படிலாம் பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். 8 ஸ்டெப்பு தனி. ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதே ஸ்டெப் நான் கொடுக்குறேன். ரூட் லைன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு மேப் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா, ஒரு நாளில் நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஒர்க் லோடோ சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்கள் பிரெயினுக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாகும் போது உங்களுக்கு தூங்குறதுக்கும் அந்த நைட் டைம் போகிறதுக்கு ஈஸியாக ஒரு 9-10 மணிக்குள்ள தூங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எக்ஸசைஸோ இல்லை எந்த வேலையோ அதிகமாக நீங்கள் கொடுக்கும்போது மூளை சோர்வு ஆகும்போது உங்கள் தூங்குறதுக்கு டைம் ஈஸியாக செட் ஆகும். ரெண்டாவது, நைட்டு தூங்குறது முன்னாடி டின்னரை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி டின்னரை முடிக்கிறதுக்கு. ஒரு 10:30க்கு படுக்கிறீங்கன்னா 7:30க்கு சாப்பிட்ருங்க. இல்லை 6:30 மணிக்கு சாப்பிட்றது பெட்டர்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் சொல்கிறது சூரியன் மறையறதுக்கு அந்த வெளிச்ச டைம்லேயே சாப்பிட சொல்லுவாங்க. அது இப்போ இருக்கிற டைமில் முடியாது. மேக்ஸிமம் 7:30 to 8 ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ண பாருங்க. அதுக்கடுத்து கேட்ஜெட்ஸ், நீங்கள் ஹெட்ஃபோன் கேட்குறதோ, மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறதோ, இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறதோ, டேப் யூஸ் பண்ணுறதோ, பிசி யூஸ் பண்ணுறதோ, அந்த லைட் இதை பார்க்காம இருக்கிறது பெட்டராக அவாய்ட் பண்ண பாருங்கள். இதெல்லாம் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி பண்ணுறதுக்கு யோசிங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒரு ரீடிங் பண்ணலாம், இல்லை ரைட்டிங் பண்ணலாம். நாளைக்கு என்ன வேலை செய்யலாமோ அது சம்மந்தமாக எழுதலாம். நாளைக்கு ஒர்க்கை பற்றி எழுதலாம். இல்லை ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த டைமில் டிவியும் பார்க்கக்கூட இது எதுவும் பண்ணக்கூடாது. மொபைலில் நோட்ஸும் பண்ணக்கூடாது. இதில் நான் மொபைலில் நோட் பண்ணுறேன், அதை பற்றி எழுதுறேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. கையில் பேனாவில் ஒரு பேப்பரில் எழுதுறத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணு. இல்லைன்னா காமாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பாருங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும். அடுத்து முக்கியமாக மெடிடேஷன் நீங்கள் பண்ணலாம். தியானம் பண்ணுறது, அந்த 1 மணி நேரம் இருக்கிறது காமாக உட்காந்து பெட்லேயே நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். இல்லை காமான பிளேஸில் பண்ணலாம். நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி அதை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு பிளேஸை கொடுத்துட்டு நீங்கள் அதை யோசிக்காமல் படுத்தீங்கன்னா தான், இல்லைன்னா உங்கள் தூங்கவே விடாது. அது என்ன ஓட்டங்களாக ஓடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், அந்த கழிவு வெளியில் போக ட்ரை பண்ணும். அப்போ உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். இல்லைன்னா நீங்கள் குளிக்க பாருங்க. ஃபுல்லாக ஒரு ஷவர் குளிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அதுவும் ட்ரை பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தூங்குறதுக்கு நல்லா தூங்கிடுவீங்க. காலையில் எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் செட் பண்ண முடியும். இப்போ நான் இவ்வளோலாம் சொல்லிட்டேன். நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, அதெல்லாம் பண்ணிடுங்க, புக்ஸு படிங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. ஆனால் இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஒரு 4 லெவல் நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா நைட்டு கண்டிப்பாக மினிமம் நீங்கள் செட் பண்ணுற டைமில் நீங்கள் தூங்கிடுவீங்க. காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குறதுக்கு உங்கள் டைம் செட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெவல் 1ல் 1 to 3 இதில் நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. என்ன டைம்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 11 to 1 o'clock நீங்கள் தூங்குற கேரக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு டைமை லாக் பண்ணிவிட்டு அந்த டைமை டெய்லி யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், 1 மணிக்கு லாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1 to 3 நாள் லெவல் 1ல் கரெக்டாக 1 மணிக்கு தூங்கிடணும். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸில் கூட தூங்கிடணும். நான் சொன்ன மித்த எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் முடிச்சிடணும். லெவல் 2ல் 4ஆவது நாள்லேருந்து 10ஆவது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ 1 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிருக்கீங்க முதல் 3 நாள். அடுத்த 4ஆவது நாள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 12:55, 5ஆவது நாள் 12:50, 6ஆவது நாள் 12:45, 7ஆவது நாள் இப்படி
இப்படியும் நீங்கள் மைனஸ் பண்ண அது உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் மைனஸ் ஆகும். இதே மாதிரி லெவல் 3ல பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இதே மாதிரி 5 நிமிஷமாக பண்ணுங்க. அடுத்த 21லேருந்து லெவல் 4ல 21 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 நிமிஷமாக மைனஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் 9:45 to 9:30க்குள்ளே நீங்கள் தூங்குற டைம் உங்களுக்கு வந்துடும். இதை வந்து ஒரு மாதம் நீங்கள் கடைப்பிடிச்சி 1 to 30 நாள் கடைப்பிடிச்சிங்கன்னா 30ஆவது நாள் 100% நீங்கள் 9 மணிக்கு படுக்க வந்துடுவீங்க. இதை அடுத்த மாசத்துலேருந்து 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க. இந்த ரூட் லைன் இந்த மேப்பை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற எல்லாருமாலையும் நீங்கள் உங்களால் எந்திரிக்க முடியும். நம்ம மைண்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இது வந்து உங்களை வந்து நான் பெரிய இதெல்லாம் பண்ண சொல்ல, ஜஸ்ட்டு உங்களை ரொட்டீன் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு 30 நாள் கடைப்பிடிச்சிங்கன்னா தூங்குற டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை பண்ணுங்க, ஈஸியாக ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இதை நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு நான் ஸ்டெப் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ட்ரை பண்ணுங்க. காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடுறீங்க. இப்போ ஸ்டெப் 2ல ஸ்டார்ட் யுவர் டே. இன்னைக்கு உங்கள் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே உங்களுக்கு ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. இல்லை ஒரு ஹாட் வாட்டர் குடிங்க, இல்லை கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஏதாவது ஒன்று குடிங்க. ஹாட் வாட்டர் குடித்தாலும் சரி, இல்லை ஒரு தண்ணி நீங்கள் குடித்தாலும் சரி, ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாலும் உங்கள் பாடியில் இருக்கிற கழிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆகும். இது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா டாப் டு பாட்டம் எல்லா விஷயமும் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா கழிவும் ப்ராசஸ் ஆகும். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு மித்த எல்லா கழிவும் உங்களை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க, க்ளீனாக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 3ல மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும்னா எல்லாரும் கேட்குறது எப்படி பண்ணுறது, ஏது பண்ணுறது. அதுக்கு நான் சிம்பிள் டெக்னிக் சொல்கிறேன். உங்கள் வீட்லேயே ஒரு காமான இடமோ இல்லை மொட்டை மாடியோ இல்லை காமான பிளேஸோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு காமான ரூம் ஜன்னல் பக்கத்துலயோ உங்களுக்கு ஒரு பேர்டு அந்த வெளியில இருக்கிற பறவைகள் சத்தம் கொடுக்கறது, அந்த ப்ரீஸ், அந்த ஜில்னஸ், காலையில ஏர்லி மார்னிங் ஒரு ஜில்னஸ் வரும். இல்லை வீட்டு பால்கனியில் அதில் இருக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து உங்களுக்கு அந்த மூச்சு விடுறத சவுண்டை மாத்திரம் அப்சர்வ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சவுண்டு கொடுப்பாங்க. அப்பெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஆர்கன் கண்ட மணிக்கு உங்களுக்குள்ள அந்த ஏர் உள்ளே போயிட்டு வரனால உங்களுக்கு வேறு இதெல்லாம் வரும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அதுக்கு பதிலாக ஸ்மூத்தாக அப்படி நீங்கள் நார்மலாக மூச்சு விடுற மாதிரி மூச்சு விடும்போது அதில் கண்ணை மூடிட்டு பண்ணிங்கன்னா அந்த மூச்சு விடுறத மாத்திரம் பாருங்கள். மூச்சு விடுறதுன்னா அந்த ப்ரீத்னஸ் உள்ளே எவ்வளோ நேரத்தில் போகுது, எவ்வளோ செகண்ட்ஸில் உள்ளே போகுது மாத்திரம் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாட்டு பற்றியோ நேற்று பார்த்த சில ப்ராப்ளத்தை பற்றியோ சில திங்கிங்கோ உங்களுக்கு ஓடும். அதை ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசு, ஏதாவது அது தனியாக ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும். அதை காது கொடுத்து மாத்திரம் கேளுங்க, அதை யோசிக்காதீங்க. அப்போ அந்த மெடிடேஷன் உட்காரும் போது ஃபர்ஸ்ட் டே வந்து பல டிஸ்டர்பன்ஸ் வரும். சில நேரம் தலையும் வலிக்கும், ஏன்டா அதெல்லாம் யோசிக்கிறோன்னு தோணும், கண்ணை முழிக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஃபர்ஸ்ட் டேல ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க, 2வது டேல ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க, 3வது டேல ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க, 4வது நாள் 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க, 5வது நாள் இப்படி லெவலில் நீங்க ஏத்த 5 நிமிஷமா ஏற்றும் போது மினிமம் 15 to 20 மினிட்ஸ் வந்து ஒரு 10 டேஸ்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் டேல பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 15 மினிட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் கிராஜுவலா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். உட்கார்றது கஷ்டமா இருக்கு. ஆனா இது நீங்க வந்து தரையில உட்கார்ந்து கீழே ஏதாவது போர்வையோ இல்ல அது ஒரு மேட்டோ வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு இதை வச்சு விரிச்சுட்டு கூட நீங்க படுத்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களோட இந்த கிராவிட்டி இது இழுக்கிறதும் பூமியில இருக்கிற இதுக்கும் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அதுல உட்காரும் போது உங்களுக்கு பிரீத்திங் அந்த ஏர் இது பண்ணும்போது மனசு ரொம்ப சாந்தமாகவும் மெடிடேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும். இதை ட்ரை பண்ணுங்க. இதுக்கு தனியா கிளாஸ் போகணுமோ இல்ல இதுக்கு ஸ்பிரிச்சுவல் அப்பெல்லாம் கிடையாது. ஓம் மந்திரம் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த பறவை சவுண்ட் இருந்தாலே போதும், இல்ல உங்களுக்கு மார்னிங் பிரீத் அந்த ஏர் இருந்தாலே போதும். உங்களுக்கு மெடிடேஷன் ஆட்டோமேட்டிக்கா முதல் நாள் வராது, 2வது நாள் வராது, 3வது நாள் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா 10வது நாள் நீ மெடிடேஷன் ஆட்டோமேட்டிக்கா கண்ணு மூடினோடனே உங்களுக்கு ஒரு ஒயிட்டா ஒரு ரேஸ் மாதிரி உங்களுக்குள்ள தோணும் போது அந்த சக்ராஸ் எல்லாமே உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காவே நீங்க மெடிடேஷன்ஸை பத்தி டீப்பா போக ஆரம்பிச்சிருங்க. அவங்க மைண்டே கூட்டிட்டு போயிடும். இதுக்கு யாரும் துணை வேணாம், குரு வேணாம், எந்த மடத்துக்கும் போக வேணாம், எங்கேயும் போக வேண்டாம்.
நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிரிச்சுவல்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது முடித்தோடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ரேயர் பண்ணுங்கள். குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். அது பைபிள் படிக்கிறதோ இல்லை குரான் படிக்கிறதோ இல்லை மந்திரம் ஓதுறதோ எதோ வேணால் நீங்கள் பண்ணலாம். உங்களோட என்ன ரிலிஜன் இருக்கீங்களோ ரிலிஜன் சம்மந்தமாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ப்ரேயர்ஸ் பண்ணும்போது உங்கள் வைப்ரேஷன்ஸ் அதிகமாகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ரேயர்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்னால் நீங்கள் ஜிம் போனாலும் சரி, இல்லை வீட்டில் நீங்கள் ஜிம் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்டமன் எக்ஸசைஸ், இல்லை எந்திரிக்கிறது, இல்லை புஷ்அப்ஸ், எது வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் சிம்பிளாக பண்ணுங்கள். அது என்ன ஒன்றா ஃபுல் ஆர்கன் A to Z பாடியில் இருக்கிற எல்லாமே தலையிலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் பிளட் சர்க்கிள் சீராக இருக்கிறதுக்கு அந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகும். எடுத்தோன்னே ஜிம் போங்கன்னாலாம் சொல்ல மாட்டேன். ஜிம்மே தேவையில்லை. லைஃப்பில் நீங்கள் நார்மல் எக்ஸசைஸ் என்னவோ உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்றமோ ஏஜ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். யோகா பண்ணுறது பெட்டர், இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஆனால் மூச்சு பயிற்சி அதில் கொடுப்பாங்க, அதுவும் பண்ணுறது பெஸ்ட்டு. எது உங்களால் கம்ஃபர்டபுள், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி எது ஃபினான்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய செலவு பண்ணுறீங்க அதை பண்ணுங்க. காசே இல்லைனாலும் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு புஷ்அப் எடுங்க. ஏன்னா யோகா பண்ணா அதுக்கு செலவு பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா வீட்டில் ஒரு புஷ்அப் எடுக்கலாம், இல்லை உட்கார்ந்து எந்திரிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் யூடியூப்ல இருக்கு, அதை பார்த்தே நம்ம யூஸ் பண்ணலாம். அதை யோசிச்சு அந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலே நம்ம ஆர்கனும் நல்லா இருக்கும், பிளட் சர்க்கிள் நல்லா யூஸ் ஆகும், நம்ம செல்ஸும் நல்லா இருக்கும், மெமரி பவர் யூஸ் ஆகும், அந்த டே எக்ஸைட்டா இருக்கும் உங்களுக்கு. அதை ட்ரை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து 6வதா நீங்க யூஸ் பண்றது ரீடிங் ஹேபிட்ஸ் வைங்க. ஏதாவது மெடிடேஷன் சம்பந்தமா ரீடிங் பண்ணுங்க. பேப்பர் படிக்காதீங்க, சினிமா சம்பந்தமான இதை பார்க்காதீங்க, மொபைலில் உட்காந்து ரீடிங் இருக்கக்கூடாது. ஒரு புக்கு, இந்த மாதிரி ஒரு புக்ஸை எடுத்து நீங்கள் உட்காந்து கையில் படிக்க ஆரம்பிங்க. அது முக்கியமாக உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்பந்தமான புக்ஸை படிக்க ஆரம்பிங்க. அது மூளை பற்றியோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது பற்றியோ மோட்டிவேஷன் சம்பந்தமாக ஏதாவது புக்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் நீங்கள் காலையில் எந்திரிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஒரு பேராகிராஃப் படிங்க, செகண்ட் டே அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் படிங்க, தேர்ட் டே ஒரு பேராகிராஃப் படிங்க, ஃபோர்த் டே 2 பேராகிராஃப். இந்த மாதிரி ஏற்றி லாஸ்ட் 30 நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கம் 3 பக்கம்னு முடிப்பீங்க. இதே ஒரு மாதம் ட்ராவல் ஆகும்போது 10 பக்கம் முடிப்பீங்க. இதே ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்த்தா ஒரு புக்கே முடிக்கிற மாதிரி ஹேபிட்ஸ்ல வருவீங்க. இந்த மாதிரி ஹேபிட்ஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த புக்ஸ் ரீடிங்லாம் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் 7வது ரைட்டிங் பண்ணுங்க. ரைட்டிங்னா என்னன்னா, உங்களுக்கு இன்னைக்கு கோல் இருக்கலாம், உங்கள் லைஃப் லாங் கோல் இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி எழுதலாம், இல்லை உங்களுக்கு அஃபர்மேஷன் மாதிரி ஏதாவது செய்யலாம். என்னால் முடியும், லைஃப்பில் நான் ஜெயிப்பேன், ஐ கேன் வின், ஐ கேன் டூ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் எடுத்து பாசிட்டிவான வார்த்தைகளை டெய்லி எழுத பாருங்க. ஸ்ரீராம் ஜெயம் எழுதுற மாதிரி இது ஏதாவது ஒரு வார்த்தைகளை எழுத ட்ரை பண்ணுங்க. அது ஒரு பேராகிராஃப் சம்பந்தமாகவும் மல்டிபிள் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் வார்த்தை, அந்த வார்த்தைகளை எழுத பாருங்க. அதை பண்ணீங்கனாலே உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸில் இது ரீச் ஆகும். எல்லாமே எந்த கேட்ஜெட் இல்லாமல் எந்த மொபைல் இல்லாமல் பண்ணக்கூடிய டிவைஸே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பிசிக்கலா உட்கார்ந்து அதை டச் பண்ணி எழுதும் போது ஆள் மனத்துக்கும் உங்க பிரெயினுக்கும் டைரக்டா ஹைலையும் நீங்க சொல்லி எழுதும் போதும் உங்க காதலையும் உங்க கையில எழுதும் போதும் உங்க சப்கான் மைண்ட்ஸ்குள்ளேயே ரீட் ஆகிறதுக்கு ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாலதான் நான் திருப்பி சொல்றேன், மொபைல் கேஜெட்ஸ் இதுல எதுலையுமே இருக்கக்கூடாது. 8வது நீங்க உங்க திருப்பி இது ரைட் பண்றதா உங்க ரொட்டீன் லைஃப்ல நீங்க டே ஒர்க் என்ன இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீ காலையில பேங்க் போறதோ, இல்ல உங்களுக்கு நீங்க ஆஃபீஸ் ஒர்க் சம்பந்தமா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிற டைம் டேபிள்ல என்னென்ன சப்ஜெக்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு என்ன இருக்கும், இல்லை இன்னைக்கு ஸ்கூல்ல கேட்க வேண்டிய கேள்விக்கு அங்க உங்க டவுட்ஸை கேள்வியை கேட்கலாம். இப்படி நீங்க ரொட்டீன் ஒர்க்கை பத்தி இன்னைக்கு ஒரு நாள் சம்பந்தமா எழுதுங்க. லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் உங்க கோல் என்னவோ அதையும் யோசிச்சு எழுதுங்க. நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், நான் இந்த வீடு வாங்கணும், நான் இந்த கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இந்த ஜாப் போகணும், நான் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். இதை சம்பந்தமா லாங் கோலை பத்தி டெய்லி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நம்பரை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க டெய்லி உங்க கோலையும் எழுத பாருங்க. இந்த 8 ஸ்டெப்பையும் பண்ணீங்கனாலே உங்க ரூட் லைன் கரெக்டா இருக்கும், டெய்லி லைஃபே மாறும். உங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதெல்லாம் நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது எல்லாமே சிம்பிள் மெத்தட், ஆனா பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை 30 நாள் இதை ட்ரை பண்ணிட்டீங்கனாலே உங்க லைஃப் லாங் ஒரு மந்த் ஆகும், 2 months ஆகும், 3
சீக்வன்ஸ் ஆகும், அப்புறம் இயர்லீட்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், அப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஆகும்போது எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்குள்ள இருக்கும்போது இது டிராவல் ஆகும். மற்றவங்களுக்கு இது பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்னதான் பண்ணுறீங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு கியூரியாசிட்டியில் கேட்பாங்க, நீங்கள் சொல்லித்தரலாம். அவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும், உங்கள் ப்ராக்டிஸ் உங்கள் அனுபவத்தை அவங்க சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். எல்லாராலையும் இது பண்ணலாம், ஆனால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சோம்பேறித்தனம். இது நம்ம பண்ணிட்டோம்னாலே உங்கள் லைஃப்பில் என்னென்ன கிடைக்கும்னா நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலுக்கு உங்களுக்கு நிறைய விஷயம், உங்களுக்கு காசு பணம்ன்றது அடுத்ததாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த டே நல்லா இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நிறைய விஷயத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பீங்க, நிறைய ப்ராப்ளம் சொல்யூஷன் இருக்கும், நிறைய பேரோட விஷஸ்க்கு இருக்கும், உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கும், உங்கள் வெல்த் நல்லா டெவலப் ஆகும், உங்களுக்கு பணம் உங்களை தேடி அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். இப்படி தான் பணம் உங்களுக்குள்ள வரும். குறுக்கு வழியில் போகிறதுக்கு பதில் இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தாலே லாஸ்ட் சக்ஸஸ் வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஜாபோ பிஸ்னஸோ வேலையோ எதுலையாவது நீங்கள் பண்ணும்போது நல்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுப்பீங்க, அவங்களுக்கு தேவையான அவுட்புட் கொடுக்கும்போது உங்களை தேடி பணம் வந்தே தீரும். பணம் வந்துச்சுன்னா உங்கள் சந்தோஷம் அதிகமாகும். உங்கள் சந்தோஷம் அதிகமாச்சுன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான லைஃப்பில் நடக்கக்கூடிய அத்தனையும் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது காரோ பணமோ வீடோ உங்களோட விஷன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. செஞ்சு முடிச்சாலே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், ஃபேமிலி நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த ரூட் லைனை கரெக்டாக ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறத ட்ரை பண்ணிட்டீங்கனாலே டே நல்லா இருக்கும். டே நல்லா இருந்தால் உங்களுக்கு வருஷம் நல்லா இருக்கும், வருஷம் நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். யோசிங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் இப்போ கஷ்டப்படுங்க, 30 நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் ரொட்டீன் லைஃப்ல ஆயிடுவீங்க. ரூட் லைன் உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். யோசிங்க.